बोलो नारायण जय जय विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला लक्ष्मी नारायण रंग रंग विठ्ठला लक्ष्मी नारायण रंग रंग विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला 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 जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय बोल गुरु महाराज की जय भगवानुடைய கல்யாணங்களை கேட்டோம். அது மாதிரி பகவானுடைய புத்திரனுடைய கல்யாணம், பிரத்யம்னுடைய கல்யாணம், பகவானுடைய பேரனுடைய கல்யாணம், அனிருத்தனுடைய கல்யாணம் எல்லாம் நிறைய லவ் மேரேஜாக இருக்குது. கிருஷ்ணன் கல்யாணம் நேற்றுக்கே சொன்னார், வாட்ஸ்அப் மெசேஜில் போய் இப்படியே நடந்துருக்கு. எல்லாத்துக்கும் கிருஷ்ணனும் கூட லவ் மேரேஜ்னால சண்டை வரும். ஏன்னா சண்டைங்கிறது இந்த லவ் மேரேஜில் சிவனுடைய சண்டை, கிருஷ்ணனுக்கும் மம்மியூரப்பனுக்கும் குருவாயூரப்பனுக்கும் சண்டை. அப்புறம் அந்த சண்டையில் ஜுவரஸ்துதின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்கிறான். அதன் பிறகு 16,108 பேரை கல்யாணம் பண்ணி பகவான் குடும்பம் எப்படி நடத்துகிறான், அதை நாரதர் வந்து பரீட்சை பண்ணுற கதையை சொல்கிறார். பகவானை ஆசிரியச்சவாக பகவான் எவ்வளோ சௌக்கியமாக வைப்பானுங்கிறதுக்காக இந்த பஞ்சபாண்டவா பறந்துட்டு இருந்தா. இந்த பஞ்சபாண்டவா 5 பேரையும் பகவான் ராஜசூயம் பண்ணுற அளவுக்கு, ராஜசூயம்னா எல்லாரையும் ஜெயிக்கணும், எல்லா ராஜாவையும் ஜெயிக்கலாம், யாதவால் ஜெயிக்க முடியுமோ அங்கே தான் கிருஷ்ணன் சொல்கிறான், தர்மபுத்திரா நான் வந்து முதல் காணிக்க நான் தரேன் ராஜசூயத்துக்கு, நான் உன்கிட்ட தோத்துட்டேன், உன்னுடைய குணத்துக்கு தோத்துட்டேன் தான் பகவான். பகவான் வேற இதில் ஜெயிக்க முடியுமான்னு, யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது, உன்னுடைய குணத்தினால நான் தோத்தேன். தர்மபுத்திரனும் கிருஷ்ணா நான் ராஜசூயம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை, உற்பாதுகே அவிரதம் பரியே சரந்தி ध्यायन्त्यभद्रणसने सुतयो गृह्णन्ति विन्दन्ति ते कमलनाभभापवर्गम् आशासते यदित आशिषईशनाङ्गी. நிறைய ராஜாக்கெல்லாம் நாங்கள் பெரிய ராஜா, இவன் யாதவன்னு உன்னை நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறா, நான் ராஜசூயம் பண்ணிட்டேன்னா எல்லாரும் நீ எனக்கு நமஸ்காரம் பண்ணுவா, அவன் நமஸ்காரத்தை வாங்கி நான் உனக்கு பண்ண போகிறேன் இப்படி சொல்லி அந்த ராஜசூயத்தில் தர்மபுத்திரருக்கு தான் அடிச்சது பாக்கியம். ஒரு லட்சுமி நம்ம வீட்டில் நடந்தாலே கடாட்சம் பண்ணினாலே பாக்கியம் போகும். 16,108 லட்சுமியும் அழைச்சிட்டு வந்துட்டோம். தர்மபுத்திர ராத்தத்தில் எஸ்மின் ததா மதுபதேகே மகிஷி சகசிரம் ஸ்ரோணி பதேன சனகை குணதங்கி சோபம் மத்தியே சுச்சாரு குஜ குங்கும சோணஹாரம் ஸ்ரீமன்முகம் பிரஜல குண்டல குந்தலாட்யம். 16,108 லட்சுமி அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கான்னா தர்மபுத்தருடைய பாக்கியத்தை என்ன சொல்கிறது. அதில் ஜராசந்தனை ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். டைரக்டாக போனால் நல்ல ராஜாக்களே துணைக்கு அனுப்புவான் யுத்தத்துக்கு, அவன் அடைச்சி வச்ச ராஜாக்களை. அதனால் அவன் அடைச்சி வச்ச ராஜாக்களை காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணன் அர்ஜுனன் பீமன் 3 பேரும் பிராமண வேஷம் போட்டு, இவர் யாருன்னா அர்ஜுன ஐயங்கார், இவர் பீமா ராவ், கிருஷ்ண சாஸ்திரிகள்னு 3 பேரும் பிராமண வேஷம் போட்டு அந்த ஜராசந்தன்ட்ட யுத்த தானம் வேணும்னு சொல்ல ஜராசந்தன் சிரிச்சான். பிராமணான் சண்டையே போட மாட்டான், அடுத்தாத்தில் சண்டை போட்டால் கூட அடுத்தாத்தில் சண்டை போடணும்னு இவன் பயந்து இருப்பான். பிராமணான் சண்டை போடுற ஒரே இடம் எதிரானா வாழைக்கு முன்னாடி கையாடி வாழாடி சண்டை போடுவாரே தவிர சாதாரண சண்டை போட தெரியாதே. நீங்கள் யாருன்னு கேட்க அப்போ தான் இவன் அர்ஜுனன், இவன் பீமன், நான் தான் கிருஷ்ணன் சொல்ல, நீ இந்த ஓடி போனவன் அர்ஜுனன் குட்டி பையன் பீமஹா துல்லிய பலோகம்னு பீமசேனனுக்கு ஒரு கதையை கொடுத்து 2 பேரும் யுத்தம் ஆரம்பித்தாலும் தத்த சட்ட சட்டா சப்தோ வஜ்ர நிஷ்பேஷ சந்திபா சட்ட சட்டான்னு ஒரே சப்தம். காலம்பரை 6 மணிக்கு காபி குடிச்சிட்டு 6:30க்கு அணையும்பா சத்தா
சப்தாகம் ஞாபகம் வந்து சண்டையை ஆரம்பிப்பா. ஒரு 8 மணிக்கு நிறுத்தி டிஃபன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் 8:30க்கு ஆரம்பித்தா ஒரு 12:30க்குள்ளே நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் 2 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு நிறுத்தி சாயை சாப்பிட்டுட்டு மறுபடியும் சண்டை ஆரம்பித்து 6 மணிக்கு. நம்ம சப்தாகம் மாதிரி அவள் சண்டை போட்டுட்டு இருந்தாள். அங்கே சப்தாகம் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அவள் பார்த்துட்டு இருந்தா கிருஷ்ணனை பார்த்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தான். கடைசியில் பீமன் சொன்னான், நசக்தோகம் ஜராசந்தம், என்னால் ஜெயிக்க முடியல என்று சொல்ல அவன் தான் கிருஷ்ணன் தடவி கொடுத்தான். ஆனால் பீமனுக்கு ஒரு கர்வம் இருந்தது, என்ன மாதிரி யார் சண்டை போடுறதுக்கு பலம். இப்போ புரிஞ்சுடுத்து, நம்ம கையில் ஒன்றும் இல்லை, கிருஷ்ணன் தொட்டாதான் அனுகிரகம். கிருஷ்ணன் தொட்டதுக்கு தெம்பு வந்து கிருஷ்ணன் ஐடியா கொடுக்குறேன்னா ஒரு இலை அப்படி கிழிச்சு காமிச்சான். உடனே புரிஞ்சுட்டு அந்த ஜராசந்தனை கீழே தள்ளி ஒரு காலால் அவன் காலை அமைக்கிண்டு இன்னொரு காலால் அவன் காலை பிடிச்சி இந்த யானை பட்டையை கீறி சாப்பிடும் போகிறோம் அந்த போனால் தெரியும் குருவாயிருக்கல. அது மாதிரி கிழிச்சு எரிஞ்சா திருப்பி ஒட்டின்னு வந்துட்டான். மாற்றி போட சொல்லி அவனை வதம் பண்ணி அவன் அடைச்சி வச்சிருந்த ராஜாக்களை காப்பாற்ற அவர்களெல்லாம் சரணாகதி வந்தார்கள். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேஷநாசாய கோவிந்தாய நமோ நமः. பகவான் சரணாகதி பண்ணார்கள். அதன் பிறகு ராஜசூயத்தை பகவானே நடத்தி வைக்கிறான். ஏன்னா எல்லா காரியம் பண்ணுறதா இருந்தால் பைசா மாத்திரம் இருந்தால் போகாது, கூட மாட. இப்போ ஒரு காரியம் நடக்கிறதுனா இங்கே 2 பேரும் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு அங்கே சமையலுக்கு ஹெல்ப் பண்ணி பரமாரத்துக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்துக்கும் மேன் பவர் வேணும். இப்போ எல்லா சப்சத்துலையும் வயசானவாள் ஆகிட்டார். அடுத்த யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும், வந்து அதை கண்டினியூ பண்ணணும். அது மாதிரி இந்த ராஜாக்கரெல்லாம் கூட்டி வச்சு பகவான் அந்த ராஜசூயத்தை நடத்துகிறான். முதல் பூஜை யாருக்கு பண்ணணும்னு சந்தேகம் வர அப்போ தான் சகதேவன் சொன்னான், அருகதி யச்சுத சிரேஷ்டியம், கிருஷ்ணனை பூஜை பண்ணினாலே போரும் என்று சொல்ல உடனே கிருஷ்ணனை பூஜை பண்ண அதை பார்த்து சிசுபாலன் கத்தினான். அந்த அவன் கத்தினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணி பாத ஜலத்தை எல்லாருக்கும் தெளிச்சார். அந்த சிசுபாலன் தலையில் வந்து விழுது. உடனே கோபம் வந்துட்டு அவனுக்கு. ஏன் கோபம் வந்துன்னா, அந்த முதல் தீர்த்தம் எனக்கு தான் தெளிக்கணும்னு. ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு ஜெயன் விஜயனாக இருப்பான். கோவிலில் பூஜை பண்ணால் ஜெயாயிரமா விஜயாயிரமா அவருக்கு தான் தீர்த்தம் பிரசாதம். அப்புறம் தான் பாக்கி பேருக்கு தெளிப்பா. முதல் தீர்த்தம் எனக்கு கொடுக்காம கடைசியாக கொடுத்துட்டான்னு கோபம். அதுவும் இந்த வைஷ்ணவ கோவில்லாம் ஜாக்கிரதையாக தீர்த்தம் மாறிப்படுத்தினா சண்டையே நடக்கும். அந்த தீர்த்தம் கரெக்டாக அந்த சம்பிரதாய பிரகாரம் கொடுக்கணும். அதை ஆரம்பித்து வச்சே இவன் தான் நினைக்கிறேன். எனக்கு எப்படி இந்த தீர்த்தத்தை எனக்கு கடைசியில் தெரிவிக்காமல் அவன் உள்ளுக்குள்ள பாவம் கிருஷ்ணனை நிந்த பண்ண 100 அபராதம் பொறுத்துருக்கேன்னு பகவான் சொன்னதுனால 100 அபராதம் பொறுத்து சிசுபாலனுக்கு சக்கரத்தினால மோட்சத்தை கொடுத்தார். அதன் பிறகு பகவான் இருக்கும்பொழுது சால்வை யுத்தத்தை வர்ணிக்கிறார். அங்கேயும் வந்து பகவான் சால்வனையும் வதம் பண்ணி சிசுபாலனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் தந்தவர்த்தன் அவனையும், நான் விஜயனுடைய அவதாரம், அவனையும் வதம் பண்ணி அதன் பிறகு மகாபாரத யுத்தம். அந்த மகாபாரத யுத்தத்தில் பலராமர் கலந்துக்காம தீர்த்த யாத்திரையாக போனால் தீர்த்த யாத்திரையாக போயிட்டு இந்த துரியோதன் சண்டையை பார்க்க வேண்டாம்னு நினச்சா கடைசியில் சண்டை அடையிறதுக்கு வந்துட்டார். பீமனும் துரியோதனும் சண்டை போடும் பொழுது பீமன் துரியோதனுடைய கதையை அடிக்கிறத பார்க்க தப்பாச்சுன்னா உடனே பகவான் சொன்னான், ஒரு ரிஷியுடைய சாபம் வருது, அந்த ரிஷியுடைய வார்த்தையை கேட்காமனால அவன் தொடையில் அடிச்சு வரணும்னு சொல்லியிருக்கார். அதுதான் அவன் அடி வாங்கினான்னு சொல்ல இருந்தாலும் பலராம கோச்சிட்டு போயிட்டார். அண்ணா கோச்சிட்டு போயிட்டாரே வரலையே நினச்சிட்டு இருக்கும்போது தான் அண்ணா ஸ்தானத்துக்கு குச்சேலர் வரார். அதனால தான் குச்சேலோ பார்க்கணும் 2 இடத்துலையும் பரியங்கே பிராதரோ யசா பரிஷ்வக்தோ அக்ரஜோ யசா. குச்சேலோ பார்க்கணும் 2 இடத்துலையும் 2 அத்தியாயத்துலையும் அண்ணாவை மாதிரி கட்டினான். அண்ணாவை படுக்கையில் உட்காந்து வச்சுக்கிறவரை உட்காந்து வச்சுக்கிட்டான்னு ஏன் சொல்கிறான்னா, பலராமன் நான் கோச்சிட்டு போயிட்டாலே நினைக்கிற டயத்தில் அண்ணா ஸ்தானத்துக்கு அந்த சுதாமா வர அந்த சுதாமாவை பகவான் அனுகிரகம் பண்ணின சரித்திரம். அந்த சுதாமா சரித்திரத்தை நமக்கு ராஜிகா சொல்லுவார்.